ஆன்மீகம், ஆரோக்கியம், சுதந்திரம். இந்த 3மே மிகப்பெரிய சொத்து. அதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. எல்லா நாட்டிலிருந்தும் இன்னைக்கும் இந்தியா மீது, தமிழர்கள் மீது முக்கியமாக கண் இருக்குதுன்னு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணால் கூட கிடைக்காத மருத்துவ பொருட்களும் கலைகள் மற்றும் அவர்களுடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம், அதையும் கடந்து அவர்களுடைய அன்பான குணங்கள், இது எல்லாம் எப்படியாச்சு ஆராய்ஞ்சு அதற்குரிய வழிகளை கண்டுபிடிச்சி நம்மளை பிளவுபடுத்தணுன்ட்டு. நம்மக்கிட்ட இல்லாத மருத்துவங்களா, நம்மக்கிட்ட இல்லாத வசதிகளா, நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இனம் எதுனா தமிழர்கள் இனம்தான். இன்றுமே உலக அளவில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வெளிநாட்டிலிருந்து புகழையும் உலகத்தவர்களை வியக்கும் அளவுக்கு திறமையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவை மட்டும் என்றைக்குமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கடவுளே நம்ம கூட தான் இருக்காங்க. கொரோனா டைமில் என்ன பண்ணாங்க? ஊசியை போட்டு நிறைய பேரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நம்ம இந்தியாக்காரங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தி உலக நாடுகளில் மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு பிளேஸில் போய் நின்றுட்டுருக்காங்க. டீபாப்புலேஷனை பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணால் பாப்புலேஷன் க்ரோத்து கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்க இருக்காங்க. எதுக்குங்க பயப்படுறீங்க? பயம் ஒன்று என்றைக்குமே தமிழர்களுக்கு இருக்கக்கூடாது.